சார், இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படித்ததுக்கும் இப்போ 10 இயர்ஸ் ஒர்க் பண்ண உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் என்ன சேலஞ்ச் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஓகே, சேலஞ்சுன்னு சொல்கிறத விட இப்போ வளர்ச்சி நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இருந்த ஃபியரு, எனக்கு இருந்த பயம், இந்த கோர் கம்பெனிஸில் எப்போ நமக்கு வந்து ஜாபு தரப்போகிறாங்க, நம்மளை எப்படி நம்பி ஒரு வேலை கொடுக்க போகிறாங்கிற மாதிரி பல டவுட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் 4 இயர்ஸில் 48 சப்ஜெக்டில் புரியாமல் படித்து வந்தோம். ஸோ நம்மளை வச்சு நம்ம எப்படி நம்ம இன்ஜினியரிங் ஒரு ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் வாங்க போகிறாங்கிறது ரொம்ப ஃபியர் இருந்துச்சு. ஸோ நான் ஆக்சுவலாக ஒர்க்குக்கு வந்ததுக்கப்புறம் தெரியுது எல்லாமே கொடுத்த ஃபியருக்கும் ஒர்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு எனி இன்ஜினியரிங் டொமைன் எனி ஒர்க் எடுத்துட்டிங்கன்னு சொன்னாலே ஒரு செர்டைன் ரோலில் தான் உங்களை அசைன் பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு பெரிய ஸ்மார்ட் பில்டிங் ஆட்டோமேஷன்ஸ் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஹெட் அஸ் அ வேரியஸ் ப்ராசஸ். லெட்ஸ் ஒரு 100% ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா அதில் மேபி யூ வில் இன்வால்வ் இன் ஒன்லி 3 to 5%. சேல்ஸ் இருக்குது, ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுவாங்க, எஸ்டிமேஷன்ஸ் பண்ணுவாங்க, ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, கமிஷனிங் பண்ண நிறைய ப்ராசஸ் இருக்குது. இல்லை ஏதாச்சும் ஒன்றில் தான் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ண போகிறீங்க. என்னை பற்றி சேலஞ்சுங்கிறது நம்ம ஆல்ரெடி வி ஹேட் அண்டர்கவுன் லாட் ஆஃப் சேலஞ்ச் இந்த இன்ஜினியரிங் காலேஜ். ஒரு 3 month to 4 monthக்குள்ளே ஒரு செமஸ்டர் வரும். லாட் ஆஃப் மிட் டர்ம் டெஸ்ட்டு, அசைன்மெண்ட்டு, ப்ராக்டிக்கல், லேப், எக்ஸாம் கிளியர் பண்ணணும், லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட். யூ ஹேவ் டிட் என் ஆஃப் திங். ஓகே, யூ லைக் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிட் டு எனி ஜாப் இன் த வேர்ல்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஜாப்மே அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான சேலஞ்ச் பண்ணுறக்கூடிய இதெல்லாம் என்வாரன்மெண்ட்லாம் கிடையாது என்னை பொறுத்த